சென்னையில் எருமை மாடு முட்டிய பெண்ணின் மருத்துவ செலவை அரசே ஏற்க வேண்டும் என பெண்ணின் உறவினர்கள் மீண்டும் திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் போது பெண்ணின் மருத்துவ செலவையும் அரசே ஏற்கக்கூடாதா என வாக்குவாதம் செய்தனர். நாங்கள் அதை அப்புறம் நான் இங்கே இருக்கிறது கல்வியினர் கட்டமாக வந்து போலீஸ் மூலமாக வழக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து யாரும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அது தனி நடவடிக்கை. அரெஸ்ட் பண்ணி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வேற என்ன பண்ண கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் மாடு முட்டிய விவகாரத்திலே அந்த பெண்ணின் உறவினர்கள் மீண்டும் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கும் போது மாடு முட்டிய பெண்ணிற்கு முழு சிகிச்சைக்கான செலவையும் ஏன் ஏற்கக்கூடாது என கூறி இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். வடசென்னை திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த மதுமிதா என்ற பெண்ணை மாடு முட்டி தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் 60க்கும் மேற்பட்ட தையல்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கோட்டீஸ்வரன் மற்றும் அவருடைய மகன் இருவருடைய மாடுதான் என கண்டறியப்பட்டு அவர்கள் மீது திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து மதுமிதாவின் சிகிச்சை செலவில் 50,000 வரை ஏற்றுக்கொள்வதாக திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு அறிவித்து கொடுத்திருந்த நிலையில் தற்போது மாட்டின் உரிமையாளரிடமிருந்து 50,000 பெற்றுத்தரப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. தற்போது ஏற்கனவே மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டது போல மீண்டும் பெண்ணின் உறவினர்கள் இந்த மண்டல குழு தலைவர் தனியரசு வழங்கிய 50,000ம் மாட்டின் உரிமையாளர் வழங்கக்கூடக்கூடிய அந்த 50,000 போதாது என கூறியும் விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் அரசு வழங்கும் போது மாடு முட்டி தீவிர சிகிச்சையில் இருக்கும் தங்களின் உறவினர்களின் செலவையும் முழுமையாக அரசு ஏற்க வேண்டும் என கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து திருவொற்றியூர் மண்டல உதவி ஆணையர் நாவேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் காயமடைந்த பெண் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனையில் காப்பீடு திட்டம் ஏற்புடையதாக இல்லாத நிலையில் அதிநவீன சிகிச்சையுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மட்டுமே தங்களால் தற்போது வழங்க முடியும் என அதிகாரி தரப்பில் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.